முன்மொழிந்து வழிமொழியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரகசியமாகவா வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்பதனை இதிலே வெளிப்படுத்த வேண்டும். நான் பெயர் குறிப்பிடும் போது அந்த உறுப்பினர் தான் எந்த வகையில் வாக்களிக்க விரும்புகின்றார் என்ற விடயத்தை தெரிவிக்கலாம். இந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் வின்சென்ட் டி பால் டக்ளஸ் பால் 7 வாக்குகளையும், திரிஞான சம்பந்தன் சந்திரசேகரன் 4 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். அந்த அடிப்படையில் வின்சென்ட் டி பால் டக்ளஸ் டி பால் என்பவரை பருத்தித்துறை நகர சபையின் தவிசாளராக இத்தால் பிரகடனப்பட்டது. ஒருவரை ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் என்பது சாதாரண தேர்தலை போல இல்லாமல் எதிர்வரும் காலங்களிலே நடைபெற உள்ள அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி அமைய வேண்டும் என்று எங்களுடைய மைய கருத்துக்கு நோக்கி ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கிடங்க தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பெருமளவிலே ஆதரவு வழங்கப்பட்டிருந்தன. அதே போல் ஆளுங்கட்சி எதிர்பார்த்ததை போல யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு சபையை கூட கைப்பற்ற முடியாத ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நாங்கள் உருவாக்கிய தமிழ் தேசிய பேரவை அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட தமிழ் தேசிய தேர்தலின் பின்னர் சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து பல சபைகளிலே போட்டியிட்ட பொழுதும் கூட இன்றைக்கு பருத்தித்துறை நகர சபை எங்களுடைய இந்த கூட்டு முயற்சி வெற்றியளித்திருக்கிறது. 7க்கு 4 என்ற வகை 15 பேர் கொண்ட சபை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இந்த வகையிலே ஒருவர் வெளிநடப்பு செய்தார்கள், 3 வாக்கெடுப்பிலே நடுநிலை வைத்தார்கள். இந்த வகையிலே வின்சென்ட் டி பால் டக்ளஸ் பால் அவர்கள் நகர முதல்வராக நகர பிதாவாக தெரிவு செய்யப்பட்டது. அவருடைய தந்தையார் நீண்ட காலம் ஒரு உபதலைவராக நகர சபையிலே கடமையாற்றியவர். ஆகவே அவரை பார்த்து நான் டக்ளஸ் போல்
வாழ்த்து தெரிவித்த பொழுது உங்களுடைய அப்பாவுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடையும் என்ற செய்தியையும் கூறியிருக்கின்றேன். ஆகவே நேற்றைய தினம் வவுனியாவிலே சகல தமிழ் கட்சிகளும் இணைந்து வவுனியா மாநகர் மேயர் உட்பட மேலும் சில சபைகளை நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம். இதே போன்ற ஒற்றுமை தொடர வேண்டும், இனப்பிரச்சனை தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரு விருப்பம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் தவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது. இந்த தெரிவிலே எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இந்த தெரிவிலே பங்கு பெற்றிருந்தது. அதே நேரம் ஏனைய கட்சிகளும் பங்கு பெற்றிருந்தன. தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே தவிசாளருக்குரிய வேட்பாளராக திரு வின்சென்ட் போல் டக்ளஸ் போல் அவர்களும், உபதவிசாளராக தேவசிகாமணி தேவராஜன் அவர்களும் எங்களுடைய தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருந்தார்கள். அதேபோன்று எதிர்த்தரப்பிலும் ஒருவருடைய தவிசாளருக்கு ஒரு பெயரும் உபதவிசாளருக்கு இன்னொரு பெயரும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருந்தது. நடைபெற்ற வாக்கெடுப்பிலே எங்களுடைய அணிக்கு 7 வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருந்தது. தவிசாளருக்கும் 7 வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருந்தது. உபதவிசாளருக்கும் 7 வாக்குகள் கிடைக்கப்பெற்று எங்களுடைய முன்னணி தவிசாளர் உபதவிசாளர் ஆகிய 2 தெரிவுகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே முதலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2 தரப்பினுடைய கூட்டானது ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டு. மிக நீண்ட காலமாக, குறிப்பாக கடந்த 15 வருடங்களாக தமிழ் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே வலுவாக முன்வைக்கப்பட்டு மிக கடுமையான விமர்சனங்களாகவும் எழுந்திருந்தது. அந்த விடயத்திலே மக்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படாத நிலைமையிலே விரக்தியடைந்த மக்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த கட்சிகளுக்கு ஒரு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை சிதறத்தக்கதாக வழங்கியிருந்தார்கள். சுயேட்சை குழுக்களுக்கும் கட்சிகளுக்கும் பரவலாக வழங்கியதன் மூலம் ஒரு மிக பெரும் நெருக்கடி ஒன்று தமிழ் தேசிய தளம் சந்தித்திருந்தது. இத்தகைய ஒரு சூழலிலே இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு அனுர அரசாங்கம் கொண்டு வர இருப்பதாக அவர்களே அறிவித்திருக்கக்கூடிய நல்ல ரணில் மைத்திரி அரசாங்கம் தயாரித்த வரைவு, அது ஒரு ஒட்டியாட்சி வரைவு. அந்த வரைவை கொண்டு வந்து தான் ஒரு புதிய அரசியலமைப்பாக ஒப்பேற்றுவேன் என்று பகிரங்கமாக அவர் சிங்கள மக்களிடம் சொல்லி ஆணை பெற்று அதை செய்யப்போகிறேன் என்று தொடர்ந்தும் அவருடைய நீதியமைச்சர் சொல்லி வருகின்ற ஒரு சூழலிலே அந்த அரசியலமைப்பு ஒப்பேற்றப்பட்டால் தமிழ் மக்களுக்கு ஒரு பேராபத்தாக அமையும் என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் தமிழ் தேசிய பேரவையிலே அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளும் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கத்திற்கு வர வேண்டும் என்று இணங்கிக் கொண்ட அடிப்படையிலே நாங்கள் கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றிலே நாங்கள் கைச்சாத்திட்டிருந்தோம். அந்த வகையிலே 13ஆம் திருத்தச் சட்டம் ஒட்டியாட்சிக்குட்பட்டது. அது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வை எட்டுவதற்கு அது இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு தீர்வு இல்லை என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு, அதே நேரம் ரணில் மைத்திரி அரசாங்கத்திலே கொண்டுவரப்பட்ட வரைவு ஒரு ஒட்டியாட்சி வரைவு, அதை நிராகரிக்கிறோம் என்பதனையும், ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்தொரு வடிவிலான அரசியலமைப்பையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டு, தமிழர்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒரு கருத்துக்கு வந்த தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருந்தோம். அந்த வகையிலே அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்த தரப்புகள் இணைந்து இன்று இந்த நகர சபையை கைப்பற்றி இருப்பது என்பது உண்மையிலே அது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி. இந்த இடத்திலே நாங்கள் எதிர்த்தரப்பில் நின்றவர்களையும் நாங்கள் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தவிசாளர் கௌரவ வின்சென்ட் போல் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கருத்திலே அங்கே சபையிலே தெரிவித்திருந்தார். அது எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினதும் தமிழ் தேசிய பேரவையினதும் நிலைப்பாடு கூட அதுவாகத்தான் இருக்கிறது. அபிவிருத்தி விடயத்திலே மக்களுக்கு எந்த விதமான பாரபட்சங்களும் இருக்கக்கூடாது.
ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் நடைபெற வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் தமிழரசு கட்சியிடம் இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீண்டும் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், தயவு செய்து நீங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள். இந்த நல்ல ரணில் மைத்திரியோடு ரணில் மைத்திரி அரசாங்கம் கொண்டு வந்த வரைவு ஒரு ஒட்டியாட்சி வரைவு, அந்த வரைவை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்களும் நாங்களும் வெளிப்படையாக எடுத்து ஒரு புள்ளியிலே நாங்கள் எல்லோரும் சந்தித்து முன்னோக்கி செல்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இது காரணமல்ல. நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. 75 வருடங்களாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து வருகிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து தமிழர்களுடைய ஆதரவோடு அதை ஒப்பேற்றுவதற்கான வாய்ப்பு அவருக்குத்தான் கிட்ட நெருங்கி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கட்சியிலேயே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு இன்னும் தேவைப்படுவது இன்னும் 2 உறுப்பினர்களுடைய ஆதரவு. வடகிழக்கில் இருந்து ஒரு தமிழ் தேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 19 பேரிலே 8 பேர் அவரிடம் இருக்கிற நிலைமையில் இன்னும் 2 பேர் ஆதரித்தார்களாக இருந்தால் தமிழர்களுடைய கதை நிரந்தரமாக முடியும். ஆகவே அவர் அதற்கான முயற்சியை நிச்சயமாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். ஆகவே அதை முறியடிப்பதற்கு தமிழரசு கட்சியினர் ஒரு உறுதியான முடிவெடுத்து மற்ற தரப்புகளையும் ஒன்றிணைத்து செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இதிலே நாங்கள் வெற்றி விட்டோம் என்று சொல்லி நாங்கள் வெற்றி கொண்டாடுவதற்காகவோ அல்லது இதில் வாய்ப்பை இழந்தவர்களை நாங்கள் இகழ்வதற்காகவோ இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகத்தில் கருத்து சொல்ல விளையவில்லை. மாறாக அவர்களை அரவணைப்பதற்குத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை இந்த இடத்தில் மிக பொறுப்புணர்வோடு நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிர்வாகத்தோடு இந்த நகரசபையில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்களோடு அவர்களை மதித்து ஒரு சட்டப்படி செய்யக்கூடிய காரியங்களை ஒன்றிணைந்து செய்து கொண்டு செல்வதற்கு எங்களுடைய தரப்பு எங்களுடைய கட்சிகள் நிச்சயமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழிகாட்டும். எங்களுடைய தவிசாளரும் உபதவிசாளரும் அந்த விடயத்திலே மிகவும் பற்றுறுதியோடு இருக்கின்றார்கள். அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு இடமளிக்கப்படாது. சாதி வேறுபாடுகள், சமய வேறுபாடுகள், பிரதேச வேறுபாடுகளுக்கு இடமளிக்கப்படாது. கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே தவிசாளரும் உபதவிசாளரும் உறுதியாக இருக்கிறார்கள். அதுதான் கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இங்கே மூத்த தலைவர் சிவாஜிலிங்கம் ஐயாவும் இருக்கிறார். ஆகவே நாங்கள் முழுமையாக இந்த இங்கிருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களோடு எங்களுடைய தரப்பு ஒத்துழைத்து மக்களுடைய நலன்களை மேம்படுத்துவதற்குரிய அனைத்து செயல்பாடுகளிலும் இணைந்து செயலாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் அவர்களோடு உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தைகள் எதிலும் நாங்கள் ஈடுபடவில்லை. ஆனால் அங்கே எங்களுக்கு ஆசனங்கள் கூட என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே எங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அதை யார் ஆதரித்தாலும் அதை நாங்கள் மறக்கப் போவதில்லை. 7 அதிகூடிய வாக்கு அடிப்படையில் நாங்கள் இன்று முன்மொழிகிறோம். தமிழ் தேசிய பேரவை ஊடாக சகல விடயங்களும் செயலாளர் அவர்கள் கூறியிருந்தார். நாங்கள் அரச உத்தியோகத்தோடு பருத்துறை நகர அபிவிருத்திக்காக ஒற்றுமையாக சக உறுப்பினர் ஒன்று கூட்டி பயணிப்போம் என்பதையும், வாக்களித்த மக்களுக்கு எதிராக செயற்பட மாட்டோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மரக்கறி சந்தை சம்பந்தமாக வர்த்தகர்களும் அதே மாதிரி பொதுமக்களும் பாதிப்படைகிறார்கள். நவீன சந்தையாக முதல் இந்த இடத்திற்கு மாற்றுவதற்கு உங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு? நாங்கள் சக உறுப்பினர்களோடும் அமர்விலே பேசி அதற்குரிய தீர்வை தருவோம். மரக்கறி சந்தை வியாபாரிகளோடையும் வர்த்தகர்களோடையும் அணுகி இது சம்பந்தமாக கலந்துரையாடி ஒரு முடிவெடுப்போம். பருத்துறை வடமராட்சியினுடைய தலைநகராக இருந்தது. இந்த போரினால் சின்ன பின்னமாக இந்த நகரத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இதே போல நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதுபோல பருத்தித்துறை நகரசபை தலைவருக்கு உதவியாக நாங்கள் அனைவரும் இணைந்து செயற்பட்டு இந்த நகரத்தை முன்னெடுக்கிறது மாத்திரம் அவருடைய தந்தையார் துணை தவிசாளராக அமரர் வின்சென்டி போல் ஐயா இருந்திருக்கிறார். இவருடைய டக்ளஸ் போலுடைய வின்சென்டி போல் ஐயாவுடைய ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த வகையிலே இந்த பணிகள் தொடர்ந்து ஒற்றுமையாக முன்னெடுக்கப்படும். இனப்பிரச்சனை தீர்வுக்கு எல்லோரும் ஓரணியில் திரள நோக்கி என்னுடைய பயணம் தொடரும். நன்றி.